டைரி மில்க் சில்க் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் இந்த பேக்கிங்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. முக்கியமாக இந்த ஹார்ட் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட், அந்த ஹார்ட் வேறு லெவல், பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருந்துச்சு. சரி ஓகே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேன் மீ அப்படின்ற பார்கோட் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா. சரி ஓகே அதை நம்ம முதல்ல ஸ்கேன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு தெரியணும், அவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. சரி ஓகே சாக்லேட்டை நம்ம வச்சுட்டு அந்த பேப்பர் அழகாக இது பண்ணி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணால் நான் நினச்சேன் ஸ்கேனில் மேபி டைரி மில்க் ஏதாவது காட்டும், இல்லை ஏதாவது லவ் கோட்ஸ் ஏதாவது சொல்லும் அப்படி இப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கவே. ஆனால் ஸ்கேன் பண்ண உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பால்ஸ் காட்டுது. என்னடா இது சீஸ் பால்ஸ்க்கும் டைரி மில்க்கும் சம்மந்தம் இல்லை. போய் பார்த்தா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டு. ஓ ஒருவேளை ஃப்ரீயோ நம்ம ஆர்டர் பண்ணா அப்படின்னு போய் பார்த்தா இல்லை, சேம் காசு. இது எதுக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பாக அதை வச்சு திருப்பி ஸ்கேன் பண்ணால் வந்து கெச்சப் காட்டுச்சு. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டைரி மில்க் ஓப்பன் பண்ணலான்னு அப்படி ஐடியா வந்துச்சு. எப்பவுமே டைரி மில்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நசுங்காமல் அப்படியே கிளியராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக, ஏன்னா அந்த பர்ஃபெக்ட் ஷேப்பை பார்க்கறதுக்கு ஓஎம்ஜி அப்படி இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல. அடடா இந்த சாக்லேட் பார் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்குது. அப்புறம் என்ன சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. டைரி மில்க் என்ன சுமாராக இருக்கும்போது ஆல் டைம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நட்ஸ் வர இடம் வேறு லெவல்.